ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு மூச்சு விடுங்களேன். இந்த மூச்சு காற்று வந்து எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் இருக்கிற ஆலமரமா இல்லை அமேசான் கடை அதெல்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூல்ல இருந்து படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்கள் நடுங்க, காடுகளை வந்து பாதுகாத்து வைங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பாக ஒரு உண்மை தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விடுற ஒவ்வொரு 2 மூச்சு காற்றுல ஒன்று வந்து நிலத்தில் இருக்கிற மரத்துலேருந்து வரல. அது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்திலிருந்து தான் வருது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் பாசி பத்தி தான். இது வெறும் பாசிலாம் கிடையாது. இதுதான் இந்த பூமியோட உண்மையான மறைக்கப்பட்ட ஒரு நுரையீரல் அப்படின்னே சொல்லியாகணும். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல ஷாக்கிங்கான விஷயங்களை, நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உங்கள் பிரபாஸ் சந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மொத்த ஆக்சிஜனில் வந்து 50 to 80% வந்து கடலில் இருக்கிற பாசிகளும், அதுவும் இல்லாமல் ஃபைட்டோபிளாங்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற நுண்ணுயிரிகள் தான் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா காடுகளை சேர்த்தாலும் இந்த பாசிகள் பண்ணுற வேலையை அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம காடுகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் கடலை பாதுகாப்போம் அப்படின்னு ஏன் சொல்லலை? ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாமல் கடலுக்குள்ளே நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சரி, இந்த கடல் பாசியும் இந்த ஃபைட்டோபிளாங்டனும் எப்படி ஆக்சிஜனை உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிலத்தில் இருக்க செடிங்க மாதிரியே இந்த கடல் பாசிகளும் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் வாழுது அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, சூரியன் கிட்ட இருந்து அப்படியே லைட் எடுத்துக்கிட்டு நம்ம காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சிக்குது. தண்ணியில் இருக்கிற மினரல்ஸை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுது. இதுதான் இதோட முக்கியமான ப்ராசஸாகவும் இருக்குது. பட் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் வார்மிங் தான். உலகம் சூடாகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறது தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் நான் இந்த கடல் பாசிகள் வந்து அப்படியே ஒரு ஹீரோவாக செயல்பட்டு அப்படியே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருது. நிலத்தில் இருக்கிற மரங்களை விட பல மடங்கு வேகமாக இந்த பாசிகள் வந்து கார்பனை வந்து அப்படியே உறிஞ்சிக்குது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனை அப்படியே லாக் பண்ணி கடலுக்கு அடியில் புதைச்சி வைக்கிற ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்கு. இதனால தான் கடல் வாழ் உயிரினங்களும் இது வந்து ஜாலியாக சுவாசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயமும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது இங்கேயுமே நடக்குது. விவசாயத்தில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், உரங்கள் இதெல்லாம் ஆற்று வழியாக கடலில் கலக்கும் போது அந்த பாசிகளுக்கு செம்ம கொண்டாட்டம் ஆயிடுது. இதனால பாசிகள் வந்து அப்படியே அளவுக்கு அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இதை தான் அல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாசிகள் வந்து செத்து அழுகும் போது அதை சாப்பிட வரக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து தண்ணியில் இருக்கிற மொத்த ஆக்சிஜனையுமே அப்படியே குடிச்சிடும். அப்போ அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து இருக்காது. இதை வந்து டெட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் மீன்கள் வந்து மூச்சு விட முடியாம கொத்து கொத்தா செத்து மிதக்கும். அதாவது சம்டைம்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல இதில் கூட வீடியோவில் கூட நீங்க பார்க்கலாம், மீன்கள் வந்து கொத்தா செத்து மிதக்குது கடல்ல அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இதுதான். இயற்கை எப்பவுமே ஒரு பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் இதுதான் பார்க்கப்படுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஆக்சிஜன் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இந்த கடல் பாசி வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான், கொரியா மாதிரியான நாடுகளில் மக்கள் ஏன் ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, அவங்க சாப்பாட்டில் அந்த கடல் பாசி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், குறிப்பாக அயோடின் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் இதை வச்சு சிப்ஸு, நூடுல்ஸு இதெல்லாமே மார்க்கெட்டில் பயங்கரமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்காலத்தில் உலகத்தோட பசியை தீர்க்க போகிற ஒரு முக்கிய ஆயுதம் இந்த கடல் பாசியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுமே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுலேயே இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். நம்ம தூக்கி போடுற பிளாஸ்டிக்னால கடல் எவ்வளவு பாழாகுதுன்னு நமக்கே தெரியும். ஆனால் அதே கடலில் இருக்கக்கூடிய பாசியை வச்சு பயோ பிளாஸ்டிக் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், எஸ், அதுதான் உண்மை. அந்த பாசியிலேருந்து எடுக்கக்கூடிய பாலிமர்ஸை வச்சு பேக்கேஜிங் கவர்ஸ், அப்புறம் ஸ்ட்ரா, இது எல்லாமே தயாரிக்கிறாங்க. இது வந்து மற்ற பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் மண்ணில் போட்டால் சில வாரங்கள்லேயே மக்கிடும். அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் வச்சுக்கலாமே. அந்த 1 மாதத்துக்குள்ளேயே இந்த இது வந்து அப்படியே ஃபுல்லாக மக்கிடும். யோசிச்சு பாருங்க, கடலை அழிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து நம்ம கொண்டு போய் கடலில் கொட்டுறோம். ஆனால் அந்த கடல் வந்து நமக்கு என்ன தருது? ஒரு நேச்சரான ஒரு பிளாஸ்டிக்கையுமே தந்து இந்த இயற்கையோட ஒரு மேஜிக்கையுமே ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நான் வச்சிருக்கேன். இதை கேட்டால் நீங்கள் இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிடுங்க அப்படின்னே சொல்லலாம். எலான் மஸ்க் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? அங்கே மனுஷ
மனுஷங்க சுவாசிக்க வந்து ஆக்சிஜன் வேணும்ல, அதுக்கு சயின்டிஸ்ட் எதை நம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த கடல் பாசியை தான். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சின்ன சின்ன பேக்கேஜ்ல வந்து இந்த பாசிகளை வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து விண்வெளி வீரர்கள் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆக்சிஜனா மாத்தி ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியாவிலுமே இருக்காங்க. இந்த ஐடியா வந்து செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது வந்து இப்போ ரிசர்ச்ல போய்கிட்டே தான் இருக்கு. அதாவது பூமியில நமக்கு நுரையீரல் மாதிரி இருக்கிற இந்த பாசி வந்து நாளைக்கு விண்வெளியிலையும் நம்ம உயிரை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து டீப் ரிசர்ச்ல வந்து இந்த விஷயத்துல இருக்காங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி இவ்வளவு நன்மைகளை நமக்கு செஞ்சாலும் நாம அதுக்கு என்ன செய்யறோம்? எதுவும் கிடையாது. கடல்ல கலக்கக்கூடிய பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸ் கழிவுகளால இந்த பாசிகளோட வளர்ச்சி வந்து பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம். கடல் மட்டம் சூடாகிறதுனால ஓசன் வார்மிங் வந்து ஏற்பட்டு இந்த பாசிகள் வந்து அழியுது. நம்ம பூமியோட ஆக்சிஜன் சிலிண்டரே நம்ம உடைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இங்கே வருது இல்லையா? யோசிச்சு பாருங்க, காடுகளை வளர்க்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கடலை அசுத்தம் செய்யாமல் இருக்கிறதும் முக்கியம் தானே. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சின்ன பாசி இல்லைன்னா நாம இன்னைக்கு விடுற இந்த மூச்சு காத்துமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புது விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் அப்படின்னு சொல்லாமல் இனிமேல் கடல் பாசி மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த பூமியோட ரியல் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல சிந்தனையுள்ள வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் பிரபாஸ் சந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.